உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், ஒரு ஹெல்ப் வேணும் சார். என்னம்மா, சினிமாவில் நடிக்க சான்ஸ் வேணுமா? இந்த படமே முடிய போதுமா? அடுத்த படத்துல பாத்துக்கலாமா? சார், அதெல்லாம் வேண்டாம் சார். நீங்க நினைச்ச ஒரு 49 பேர் உயிரை காப்பாத்தல சார். அதுக்கு உங்க உதவி வேணும். என்னம்மா சொல்ற? சார், அங்க ஹாஸ்பிடலுக்குள்ள பவர் கட் ஆயிடுச்சு. சரி பண்ண 2 hours ஆகும் சார். ஜெனரேட்டரும் ரிப்பேர் ஆயிருக்கு சார். நீங்க பெரிய மனசு பண்ணீங்கன்னா பிஞ்சு குழந்தைங்க, வயசானவங்கன்னு 40-50 பேர் உயிரை காப்பாத்தல சார். சொல்லுமா, என்னமா பண்ணணும் சொல்லுங்கம்மா, பண்ணிடலாம் உடனே. சார், உங்க ஜெனரேட்டர் வண்டியை ஒரு 2 hours கொடுத்தீங்கன்னா போதும் சார். இன்னும் 10 நிமிஷத்துல பவர் கனெக்ஷன் கொடுக்கலனா உயிருக்கே பெரிய ஆபத்தாயிடும் சார். ஏமா, இவ்வளவுதானமா, இதுக்கேமா தயங்குற? யோ மேனேஜர் சார், வாயா இங்க. அத வர சார். ஹாஸ்பிடல்ல பவர் போயிடுச்சாம். சரிங்க சார். முதல்ல நம்ம ஜெனரேட்டர் எடுத்துட்டு போய் பவர் கொடுக்க சரிங்க சொல்லு. சார். ஷூட்டிங்கை பேக்கப் பண்ணு. ஆல் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. புது வருஷம் பிறக்க போற நேரத்துல ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம்யா? சரிங்க சார், நாங்க பாத்துறோம். சீக்கிரம் போ. நாங்க பாத்துறோம். சீக்கிரம் போ. ஏமா, இதுக்கெல்லாம் எதுக்குமா கையெழுத்து கும்பிடுற? ஹாஸ்பிடல் தானமா பண்றோம். 50 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம காப்பாத்தலனா நம்ம மனுஷங்களே இல்லம்மா. நீ ஆக வேண்டிய காரியத்தை பாருமா. டேய் போங்கடா எல்லாம். இல்ல சார், என் மனசுக்குள்ள இருக்கிற மொத்த சாமியும் உங்க முகத்துல வந்துட்டு போகுது சார். இது சாதாரணமா யாராலையும் பண்ண முடியாது சார். அதை விடுமா. மனுஷங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது கண்ணு, காது, மூக்கு, வாய் மாதிரி பிரச்சனையும் ஒரு உறுப்பாயிடுச்சு. பிரச்சனை இல்லாத மனுஷன் பீரோ கட்டில் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான். மனுஷனா பிரச்சனைலாம் இருக்கும், அதை எதிர்த்து சமாளிச்சு ஜெயிக்கணுமா. அதாம்மா வாழ்க்கை. தேங்க்யூ சார். Awesome. Awesome. சிஸ்டர், ECG மிஷினை ஆன் பண்ணுங்க. எல்லாரோட வைட்டல் சைட் செக் பண்ணுங்க. ஆன் பண்ணீங்களா? சீக்கிரம். சார், சார். என்னம்மா சொல்லுமா. ஆக்சிஜன் சிலிண்டர் ரூம்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு சார். அது கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்ல முடியுமா? என்னமாச்சு? என்னன்னு தெரியல சார். இப்ப கால் பண்ணா கூட ஆக்சிஜன் சிலிண்டர் வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஒன்னும் கவலைப்படாதம்மா. எப்பவுமே ரெடிமேடா எங்ககிட்ட ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குமா. அதை மாத்தி விட சொல்றேன். யோ செட் அசிஸ்டன்ட் பாலா, வாப்பாங்க. நம்ம கிட்ட ஸ்டாக்ல ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குல்ல, அதை கொண்டு போய் மேல ஃபிக்ஸ் பண்ணி விட்டு போ. கூட்டு போங்கம்மா. போங்க. ஓகேவா? எல்லாரோட வைட்டல்ஸ் செக் பண்ணுங்க. நான் பீடியாட்ரிக் போய் செக் பண்றேன். ஓகே? அம்மா, அந்த டயலாக் நீ கொஞ்சம் நல்லா எமோஷனலா பேசணுமா. என்னமாச்சு சொல்லுமா. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க இல்லனா என்ன ஆயிருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கடவுள் மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்சு நடக்க இருந்த அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்திட்டீங்க சார். அட என்னம்மா, நீ சாதாரண உதவிக்கு போய் மனுஷனை கடவுளா பாத்துக்கிட்டு இருக்க? மனுஷனுக்கு மனுஷன் உதவி செஞ்சுக்கிறது தானே இதெல்லாம். நீ போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கம்மா. போங்கம்மா, நான் இருக்கிறேன். போங்க. தேங்க்ஸ் சார். போமா. ரெடிப்பா, டேக் போலாமா? Thank God. சிஸ்டர், அங்க வார்ட்ல எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் சார். Thank God. சார், இன்குபேட்டர்ல இருந்த பேபிஸ்லாம் ஓகே தானே சார்? God is great sister. எந்த குறையும் இல்லாம, எந்த பாதிப்பும் இல்லாம எல்லாம் ஆரோக்கியமா தான் இருக்காங்க. God is great இல்ல சார். அந்த காடே அனுப்பி வச்ச சுடர் மேம் தான் கிரேட். அவங்க மட்டும் நேரத்துக்கு ஐடியா பண்ணி இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணலன்னா என்ன ஆயிருக்குன்னு சொல்லவே முடியாது சார். உண்மைதான் சிஸ்டர். சுடர் இல்லனா இது எதுவுமே சாத்தியமா இருக்காது. அவ கிரேட் தான். சார், சுடர் என்ன சார் ஆச்சு? குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே. எல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்களா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எல்லா குழந்தைங்களும் ஆரோக்கியமா தான் இருக்காங்க. ஐசியூ வார்ட்ல இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க மேடம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதா சார்? டெலிவரி வார்ட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சுடர். இது எல்லாமே உன்னாலதான் சுடர். நீ மட்டும் இல்லனா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய பூகம்பமே நடந்திருக்கும்.
பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ்க்கு பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி போயிருப்பேன். கோர்ட்டு கேஸ்னு இல்லாம எல்லாத்துல இருந்தும் என்னையும் இந்த ஹாஸ்பிட்டலையும் நீ காப்பாத்தி இருக்க. என் புருஷனை நான் காப்பாத்தாம வேற யாரு வந்து காப்பாத்த போறா? ஆமா, உண்மைதான் சுடர். நீ நினைக்கிறது 100% உண்மை. ஐயோ, இவர் நம்ம மைண்ட் வாய்ஸையும் கேட்ச் பண்ணிட்டாரு. அப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையே. நீ என்ன சுடர் நினைக்க போற? நம்ம ஹாஸ்பிட்டல நாம காப்பாத்தாம வேற யாரு காப்பாத்த போறாங்க? அதானே அதானே நினைச்ச? ஆமே கரெக்ட். சூப்பர் சார். அட, எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு மைண்ட் ரீடிங்லாம் தெரியுமா? ஏய், அப்போ நான் சொன்னத நீ நினைக்கல, வேற என்னமோ நினைச்சிருக்க. நான் தான் தப்பா சொல்லிட்டேன், அதான் என்னை இப்படி கிண்டல் பண்ற, அப்படித்தானே? இல்ல சார், நிஜமாவே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். Anyway, thank you so much, Sudar. Your presence of mind, that is really superb. That is brilliant. டைரக்டர் சார், உங்களுக்கும் உங்க டீமுக்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஆனா எல் சார் அவமானப்படுத்துற மாதிரி யாரோ வேணும்னு தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. முதல்ல அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும், இல்லனா இது இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். பாண்டே சார், பவர் கட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் நான் பார்க்கணும். ஓகே சார். ஒரு 1 hour முன்னாடி வரைக்கும் சரிங்க சார். ஒன்னு பண்ண பாருங்க சார். ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல எனக்கு ரிசப்ஷன் ஏரியா, ஐசியூ, ஆபரேஷன் தியேட்டர், ஓகே சார். லேபர் வார்ட், பீடியாட்ரிக்ஸ் எல்லாமே காமி. ஐசியூல இருந்து கிளம்பி சுடர், சார். ஐசியூல இருந்து கேஸ் சிலிண்டர் ரூம்குள்ள போறாங்க. நம்ம சஸ்பெக்ட் பண்ணது உண்மைதான். ஆமா சார். இவங்க தான் அந்த வேலையை பார்த்திருக்காங்களா? அப்போ சரி, இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து எனக்கு இமெயில் அனுப்பு. ஓகே சார். வா சுடர், போலாம். எனக்கு வேலை பார்த்துக்கிட்டு ஏன் முதுகுல குத்துறீங்களா? சார், ஐயோ, இவங்களை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அவங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார், என் போன் கொடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.